ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஎஸ்எஸ்ஸை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி. இந்த லாகின் பேஜை எப்படி டிசைன் பண்ணுறது, சிஎஸ்எஸ் ஸ்டைல் யூஸ் பண்ணி அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டிசைனை ஒரு 80% நம்மளால் முடிஞ்ச வரையும் மல்டிபிள் சீரீஸ் ஆஃப் பண்ண போகிறோம். இதை பண்ணுறது மூலியமாகவே நம்மளுக்கு சிஎஸ்எஸ் பற்றின ஐடியாவும் சிஎஸ்எஸ்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் HTML பற்றி உங்களுக்கு HTMLலாம் என்னன்னு தெரில, HTML டேக்ஸ் மெயின் டேக்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம ப்ரீவியஸ் சீரீஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி HTML தெரியும், ஓகே சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு, இதோட சோர்ஸ் கோடு வேணும், நான் பண்ணுறது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னுடைய கிட்டப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். லாகின். ஓகே, என்னுடைய எல்லா ஸ்க்ரீன்ஸ் இதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லாகின்குள்ளே ஒரு index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். index.html சாரி HTML போட்டால் கூட ஒர்க் ஆகும், அதுவும் HTML ஃபைல் ஃபார்மேட் தான். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளுடைய மற்ற சீரீஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே CSS இமேஜஸ். ஓகே, நம்மளுடைய இமேஜ் ஃபைல்லாம் இங்கே மூவ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த இல்லுஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வேணும்னா andra.co இதோட லிங்க் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதே மாதிரி கலர் பிளேட்லெட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், எந்த யூஐ கலர் வச்சா நல்லாயிருக்கும் ஜென்ரேட் பண்ணணும், மேட்ச் கலர்லாம் ஜென்ரேட் பண்ணால் colors.co இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக போயிடலாம். நார்மல் HTML பாய்லர் பிளேட் லாகின். ஓகே, இப்போது லிங்க் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நியூ ஃபைல் இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ். இப்போ ஸ்டார் போட்டோம்னா அது மொத்த ப்ரௌசரோட எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணும் டோட்டலாக. இங்கே வந்து பாக்ஸ் பார்டர் சைஸ் இது தேவையில்லை, பார்டர் 0 தந்துக்கலாம். ஓகே, இப்போ index.html index.csv நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் லிங்க் டேக். இப்போ வந்து அசட்ஸ்குள்ளே சிஎஸ்எஸ்குள்ளே index.css. இப்போ நம்ம index.cssல பண்ணுற ஸ்டைல்லாம் இதுக்குள்ளே அப்ளை ஆகும். ஜென்ரலாக இப்போ வந்து பாடி டேக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் ரெட். இப்போ ஜஸ்ட் சாரி அது வேற ஒரு பேஜ் நம்ம ஒர்க் பண்ணது. ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இந்த கலர் ரிமூவ் பண்ணி விட்ருவோம், ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து ஒரு பேரண்ட் டிவ் கிரியேட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக நம்மளுடைய இமேஜ் எடுத்துப்போமே, பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம லாகின்கான கண்டென்ட் இருக்குது, ரைட் சைடு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் டிவ், தென் அதுக்குள்ளே ஒரு டிவ். இது ஃபார் லெஃப்ட். நான் கமெண்ட் வேணா பண்ணுறேன். left, then
ரைட் டிவ். இப்போ இந்த ரைட் டியூவில் தான் இல்லுஸ்ட்ரேஷன் வரப்போகுது. அதுக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் எஸ்ஆர்சியில் அசட்ஸில் இமேஜஸில் 100 ஆர் எஸ்விஜி. பார்த்தீங்கன்னா நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் லோட் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் டியூக்கு போகலாம். லெஃப்ட் டியூவில் லேபிள் வந்து என்னது இமெயில், தென் ஒரு இன்புட் பாக்ஸ், இமெயில், தென் ஒரு லேபிள், பாஸ்வேர்ட், தென் ஒரு இன்புட் பாக்ஸ் ஃபார் பாஸ்வேர்ட், தென் ஒரு இன்புட் பட்டன், வேல்யூ வந்து லாகின். ஓகே, முதல்ல இதெல்லாம் வந்துச்சான்னு செக் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, இமெயில், பாஸ்வேர்ட், லாகின் பட்டன் வந்துச்சு. இப்போ வேறு என்னென்ன வரணும்? ஜென்ரலாக இதுக்குள்ளே போகும். லாகின், ஒரு பேராகிராஃப், ஒரு ஏ டேக். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு H3ல லாகின், தென் ஒரு பேராகிராஃப் ட்ராக் போட்டுப்போம். இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, does not have an account yet, sign up. An account